வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ரோஸ் மில்க் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? ரோஸ் மில்க் ஒரு 1/2 கிலோ பன்னீர் ரோஸு பூக்கடையில் போய் கேளுங்க. ஹோல்சேல் கடையில் வச்சுருப்பாங்க, ஹோல்சேல் பூக்கடையில் தருவாங்க. அதை வாங்கி நல்லா அந்த காம்பை எடுத்துட்டு உதிரி வைக்கிறங்க. ஒரு குண்டானில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு, ஒரு கை உப்பு போட்டு இந்த பூவை அதில் கொட்டுங்க. கொட்டி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். பிறகு அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு சர்க்கரை பாகு, அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாவே நல்லது. அந்த பாவை சர்க்கரை பாகு உங்களுக்கு தேவைக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ 1/2 கிலோன்னா 1/2 கிலோ சீனி கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை சர்க்கரை கரைகிற அளவுக்கு அதை கரைச்சிக்குங்க. பிறகு கரைஞ்ச உடனே இந்த பன்னீர் ரோஸையும் பீட்ரூட்டை ஒரு 4-5 துண்டாக போட்டு கட் பண்ணி மிக்சியில் 2ஐயும் போட்டு அடிச்சுக்குங்க. அடித்து அந்த விழுதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு 2 ஏலக்காயை சேர்த்து போட்டுக்குங்க. போட்டால் வாசமாக இருக்கும். அதை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டு அடிச்சிருங்க. அடித்து அந்த பாகு காய்ச்சிரும் இல்லையா, அதிலே தூக்கி இதையும் கொட்டி கிண்டுங்க. கிண்டின்ட்டு பாவு நல்லா கொல கொலன்னு வரும். பாவு எல்லாமே சேர்ந்து கொல கொலன்னு வரும். நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வடிகட்டியில் வடிச்சிருங்க. வடித்து தேன் மாதிரி வரும். பார்த்தா தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டி கொடுக்காது. தண்ணி ஊற்றி நல்லா தேன் மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு கொல பதவியில் எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி எடுத்து வச்சு அதை ஒரு பாட்டில் ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிள்ளைக்கு எப்போ கேட்குறாங்களோ பால், ஒரு டம்ளர் பாலை ஊற்றி 4 துண்டு ஐஸ் கட்டி போட்டு இதை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதை எடுத்து டம்ளரில் ஊற்றி கொடுங்க. சூப்பராக இருக்கும். குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி, வெயிலுக்கிறதுக்கும் இதை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். இதை செய்து பாருங்கள். பார்த்து இது ஒரிஜினல் நம்ம ரோஸ் மில்க்கு இப்படி தான் இருக்கணும். அதை விட்டு கடையில் போய் கொட்டிங்கன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எசன்ஸ் தான் கலப்பாங்க. நம்ம வீட்லேயே ஒரிஜினலாக நம்ம செய்கிறோம். இதை செய்து கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க கடை பக்கமே எட்டி பார்க்காதுங்க. ரோஸ் மில்க்குனா உடனே அம்மா போடுங்கன்றோம். இந்த லீவில் பிள்ளைங்களாம் இருக்கும், செய்து கொடுங்க, பிரமாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.